ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பாருங்கள், சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து இது வாங்கிட்டு வந்தோம், ரோகு மீன், இல்லை கட்லா ஃபிஷ்ஷு. இதை வச்சு தான் இன்றைக்கி கட்லா. இது வந்து சங்கரா மீன், இது வந்து கட்லா. பிங்க்கு வந்து சங்கரா, இது வந்து கட்லா. இதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து வறுக்க போகிறோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நானாக வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி வித்தியாசமாக புதிதமாக குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மிக்சியில் நான் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பாருங்கள் இவ்வளோ போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இது வந்து மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக இருக்காமல் ஒன்றும் பதிகமாக அரைச்சிட்டேன். இப்படி தான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து கடைசீட்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க, அது போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ மிக்சியில் என்ன செய்யணும்னா ஒரு 3 தக்காளியே போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இது வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா தக்காளி வெங்காயம் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வடை பழக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதில் புளி ஊற்றிக்கலாம். கரைச்சி தேங்காய் ஊற்ற மாட்டேன், புளி மட்டும்தான் ஊற்றுறேன். அதனால் நல்லா புளி ஊற்றுவேன். பாருங்கள், இப்போ புளி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வச்சிருக்கலாம். அப்புறமேட்டு மீன் போடலாம். அடிச்சு எதுக்குமா முன்னாடி வேற போட்டுக்கிற? வீடியோக்கு அழகாக தெரியும். ஆமாம், இந்த எலி வர முன்னாடி வேற போட்டுக்கோப்பா. இது பாருங்க, நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து இந்த மீன் தலையை போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். இது வந்து இதெல்லாம் விட்டு இன்னைக்கு நல்லாக்கு கொஞ்சோண்டு ஜிஞ்சிரி ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுலாம். பாருங்கள், இது வறுவலுக்கு கழுவிடலாம். மீன் சுத்தம் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் நம்மளும் வந்து எடுத்துடணும். ஏன்னா வந்து அதெல்லாம் கசக்கும், ஒரு மாதிரி நல்லாவும் இருக்காது, அது உடம்புக்கும் பெருதல். இவங்க நான் வந்து உப்பு தண்ணியில் ஒரு வாட்டி நல்லது, 2 வாட்டி இல்லை, உப்பு தண்ணியில் 2 தரம், அடுத்து நல்ல தண்ணியில் ஒரு தரம் கழுவிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ தான் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி. அம்மா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன? மீன் முள்ளுக்கும் கடிகார முள்ளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? என்னன்னா, கடிகார முள் ஓடும், மீன் முள் ஓடாது, அப்படியே தான் இருக்கும். கடிகார முள்ளில் வந்து டைம் பார்க்கலாம், மீன் முள்ளில் வந்து டைம் பார்க்க முடியாது. அடுத்து என்ன, மீன் முள் குத்தும், கடிகார முள் குத்தாது. அதான் மீன் முள் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காங்க. அதுதான் நான் இப்போ சரி இதை கேட்டுட்டு இந்த மீன் குழம்பு சாப்பிடுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ் வந்து வறுக்க வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, சும்மா வீட்டில் அரைப்போம்ல மிளகாத்தூள், சாம்பார் தூள் மாதிரி, அது மல்லித்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு, உப்பு, அது கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அப்புறம் லெமன் 1, இவ்வளோ தான் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். வேறு எதுவும் இந்த சோடா என்ன மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஆனால் இதுவே சூப்பராக இருக்கும். அந்த அரிசி மாவு இதெல்லாம் போட்டால் கூட ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகும். இந்த இது வந்து எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். இது நல்லா லெமன் ஊற்றி பிசைஞ்சு விட்டு மேலே தடவி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இங்கே ஊற வச்சது, இங்கே வறுத்துட்டு இருக்கிறது, இங்கே வறுத்து முடிச்சது, இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறது. எப்படி இருக்குது சாப்பிட்றது? சூப்பராக கம்மியா இந்த சாப்பிடுங்க.